உலக போதை விழிப்புணர்வு தினம் மொத்தம் 31 இடங்களில் இருந்து ஜோதி ஓட்டமானது புறப்பட்டு குமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் அங்கு ஒரு பொதுக்கூட்டமும் அனைத்து ஜோதிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். போதையை தவிர்த்து வாழ்கின்ற சுமார் 400 போதை நோயாளிகளுக்கு பதக்கங்களும் பொன்னாடைகளும் போட்டு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசு பொருட்களையும் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள். மேலும் 31 இடங்கள் குமரி எல்லை ஆன தோவாளை வட்டம் ஆரல்வாய் மொழியில் வந்து ஒரு ஜோதி ஓட்டமும், குமரி கேரள எல்லையான களியக்காவிலையில் வந்து ஒரு ஜோதி ஓட்டமும் மற்றும் அரபிக்கடலோரம் கன்னியாகுமரி, பள்ளம், குளம்பரை, குளச்சல், இணையம், இப்படி ஆலஞ்சி மற்றும் சமவெளி பகுதிகள் மார்த்தாண்டம், குலசேகரம், திருவட்டார், மேல்பாலை, மானாமலை போன்ற பகுதிகளில் இருந்து மொத்தம் 31 இடங்களில் இருந்து ஜோதி ஓட்டமானது புறப்பட்டு குமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் அங்கு நிறைவு பெறும். கலந்து கொண்டு சிறப்பிக்க இருப்பவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி மேயர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். நமது கன்னியாகுமரி ஜோதி ஓட்டமானது கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முதல் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம் வரை என்ற இலக்கோடு புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஓட இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே வணக்கம். இன்றைய நாள் அகில உலகமெங்கும் போதை விழிப்புணர்வு தினத்தை கொண்டாடுகின்றோம். அந்த காலத்தில் எல்லாம் போதை ஒழிப்பு தினம், போதை மறுப்பு தினம், போதை எதிர்ப்பு தினம் என்றெல்லாம் கொண்டாடியதிலிருந்து இப்போது நாம் இதை விழிப்புணர்வு தினம் என்று சொல்கின்றோம். ஏன் விழிப்புணர்வு தினம் என்று சொல்கிறோம் என்றால், போதையை பற்றி எல்லோருக்கும் சரியான அறிவியல் பூர்வமான உளவியல் பூர்வமான தெளிவு ஏற்பட்டால் அவர்களே எனக்கு இந்த போதை வேண்டாம் என்று விலகுவார்கள். இப்போது நம் கையில் விஷத்தை கொடுத்து எப்பாவது விஷம், இதை குடித்தால் நீ இறந்து விடுவாய் என்று ஒருவர், ஆனால் உனக்கு தருகிறேன் குடி என்று சொன்னால் நாம் குடிப்போமா? கண்டிப்பாக நாம் குடிக்க மாட்டோம். ஏனென்றால் நமக்கு தெரியும் அதில் இருப்பது விஷம், விஷம் கொல்லும் என்ற நாம் உணர்ந்து தெளிவுடன் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் அதை குடிக்க மாட்டோம். அதுபோலத்தான் போதையை பற்றி இந்த நாளிலே எல்லா இடங்களிலும் அறிவியல், உளவியல், சமூகவியல் தெளிவுகளை நாம் சொல்கின்றோம். அன்புமிக்கவர்களே, எனக்கு பிடித்தமான ஒரு அருமையான வாக்கியம் என்றால், அருமையான சொற்கள் என்றால், நம்முடைய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி சொன்னது. அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாணவர்களே, அவருக்கு இந்தியா நாட்டினுடைய பிரதமராக விருப்பமில்லை. அவர் நினைத்திருந்தால் பிரதமராக இருக்கலாம், அவர் நினைத்திருந்தால் ஒரு ஜனாதிபதியாக மாறி இருக்கலாம், அவர்தான் முதல் கேண்டிடேட். ஆனால் அவர் எதையும் ஏற்க தயாராக இல்லை. ஆனால் இந்தியாவிலே போதை பெருகிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, புழங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் சொன்னார், அங்கே தோழி யார் எதிர்பார்க்காத ஒரு வாக்கியத்தை அவர் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த இந்தியாவில் இருந்து போதைப் பொருளை விரட்டுவதற்காக ஒரே ஒரு நாள் மட்டும் நான் சர்வாதிகாரியாக இருக்க தயாராக இருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, பிரதமராக அல்ல, அல்லது ஜனாதிபதியாக அல்ல, ஒரு சர்வாதிகாரியாக இருக்கும் தயாராக இருக்கிறேன் சொல்றார். அப்போ காந்தி நம்முடைய தேசத்தந்தை இந்த போதைப் பொருளுடைய தீமைகளையும் விளைவுகளையும் அதாவது ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் தெளிவாக அறிந்திருந்தார். எனவேதான் சொன்னார், போதைப் பொருள் வேண்டாம், எந்த விதமான போதைப் பொருளாக இருந்தால் அது வேண்டாம், வேண்டும் வேண்டாம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மாமனிதர் தேசத்தந்தை காந்தியுடைய அந்த நினைவிடத்திலே காந்தி மண்டபம், காந்தி மண்டபத்தின் முன்னால் நின்று நாம் இந்த
உலக போதை விழிப்புணர்வு தினம் ஜூன் 26ஆம் தேதி இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடத்துகின்றோம். இந்த நிகழ்வின் சிறப்பு என்னவென்றால் அன்புமிக்கவர்களே, 2011ஆம் ஆண்டு நம்முடைய இந்த மாவட்டத்தில் இந்த காந்தி மண்டபத்தில் மட்டும்தான் ஒரு ஜோதி ஓட்டம் இங்கிருந்து நாகர்கோவிலுக்கு சென்றது. அது வளர்ந்து 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 இன்று போதையும் வளர்ந்து உள்ளது. அதுபோல போதைக்கான விழிப்புணர்வும் அதிக அளவில் வளர்ந்து உள்ளது. இந்த வேளையை இந்திய நாளிலே நம்முடைய மாவட்டத்தில் 31 இடத்திலிருந்து இந்த போதை விழிப்புணர்வு ஜோதி ஓட்டல் வருகின்றது. இங்கே பார்க்கிறீர்கள், கன்னியாகுமரி நம்முடைய அந்தோனியார் பள்ளியினுடைய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இதுபோல இந்த மாவட்டத்தில் 31 கல்வி நிலையங்களில் உள்ள மாணவர்கள் இந்த ஆண்டு அவர்கள் எங்களுக்கு போதை வேண்டாம், நான் போதையை விலக்குகிறேன், போதையை தவிர்க்கிறேன், மக்களே சமூகங்களே நீங்கள் போதையை தடுங்கள், விளக்குங்கள் என்று அவர்கள் முழக்கமிட்டு வர இருக்கிறார்கள். இந்த அருமையான திட்டத்தை நம்முடைய மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையினுடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அதை முன்னெடுத்து மாவட்டத்துடைய நிர்வாகத்தோடும் அதுபோல நம்முடைய திருப்புமுனை அமைப்போடு இணைந்து இதை செய்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, போதை என்றாலே அழிவு, போதை என்றாலே சீரழிவு, போதை என்றாலே பேரழிவு. போதை போட்டி யாராவது ஆரம்பிக்கிறாங்க சொல்லி பார்ப்போம். யாராவது ஒரு ஆளு இல்லையா? இல்ல ஆர்மியார் வளர்ந்து தம்பிதான் சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. யார் எடுத்துருங்க? போதை என்றாலே வீழ்ச்சி, போதை என்றாலே அழிவு, சீரழிவு, பேரழிவு. அனுபவிக்கவில்லை. எனவேதான் நம்முடைய இந்த நாளிலே, சிறப்பு நாளிலே நாம் போதை வேண்டாம் என்று முழக்கத்தை வைக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு நாங்கள் ஒரு சிறப்பான தலைப்பை எடுக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா, போதையினால் பாதிக்கப்படுவது அந்த தனிநபர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் மட்டுமல்ல, சமூகமே, ஒட்டுமொத்த சமூகமே பாதிக்கப்படுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது குடும்பம். அது என்ன சொல்றேன்னா, குழந்தைகள் குடும்பத்துல இருக்காங்க இல்லையா, தம்பதிகளும் பெற்றோர் குடும்பத்துல தான் இருக்காங்க, பெரியவங்க எல்லாருமே குடும்பத்துல தான் இருக்காங்க. அப்போ போதை உண்மையில் இந்த சமுதாயத்திலிருந்து விரட்ட வேண்டும். இந்த போதையில்லா சமுதாயம் உருவாக்கணும்னா குடும்பங்களை முன்னிலைப்படுத்தினால்தான் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும். அதனால் போதையை தவிர்ப்போம், போதையை தடுப்போம், குடும்பமாய் என்ன செலவழித்துவோம். அப்போ ஒரு வீட்டுல அப்பா குடிச்சுக்கிட்டே இருக்கிறார், மது குடிச்சுக்கிட்டா பையன் இருக்கிறாரு, நீ கூலி போடக்கூடாது, நீ கஞ்சா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பையன் கேட்பானா? சொல்லுங்க பிள்ளைல, கேட்பாளா? கேட்க அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் சொல்லவே கேட்போமா? அவர்கள் செய்வதை பார்த்து அதை செய்வோமா? என்ன செய்வோம்? அவர்கள் செய்வதை பார்த்து செய்வோம். அப்போ எல்லா குடும்பங்களிலும் அந்த குடும்பத்திற்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள், அது அம்மாவோ அப்பாவோ யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த விதமான போதைக்கும், இப்ப 2-3 போதை இருக்கிறது, 3 போதை, போதையூட்டும் பொருட்கள், போதையூட்டும் செயல்முறைகள், ஊடகங்கள்லாம் போதையூட்டும் நடத்தைகள், இந்த 3 என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும். எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் சொல்லி, குறிப்பாக பெற்றோர்களை பார்த்து போது பிள்ளைகள் செய்வாங்க. அவங்கள பார்த்து எங்க அப்பா குடிக்கிறது இல்ல, எங்க அப்பா கஞ்சா போடுறது இல்ல, எங்க வீட்டுல யாருமே எந்த விதமான மோசமான பழக்கத்துக்கு போறதில்லை, அதனால போக மாட்டேன் அப்படின்னுப்பா இருக்குமா இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் பார்த்து பெரிய இந்த குழந்தைகள், சிறார், பதின்மர், இளையோர், இளைஞர், பெரியவர், மூத்தவர், முதியவர் என்று எல்லாரும் என்ன செய்யறோம்? போதையை தவிர்க்கிறோம். எனவே இந்த நாளிலே ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காக நாம் நினைப்போடு செயல்படுகிறோம். அன்பும் மரணம் உடன்தாயும் உள்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஐயன் திருவள்ளுவரின் கூற்றுக்கிணங்க தந்தை காந்தியின் நினைவிடத்தில் வைத்து நம் வாழ்க்கையை அற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், பண்பான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நிலையாக வேண்டும் என்றால் நாம் மேடையை ஒழிக்க வேண்டும். அப்புறம் எல்லோரும் நாம் கனவு காண வேண்டும், மேடையாக வேண்டும் என்று கனவு வேண்டும். நாம் மேடையை ஒழிப்போம் என்று இந்த சமுதாயத்திற்கு நல்லதை எடுத்து செல்வோம், நல்லதே நடத்துவோம் என்று நாம் உறுதியை செய்வோம். வெரி குட். டாக்டர் கீதா அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்களை கொடுவோம்.
சின்ன டிப்ஸ். இந்த போதை எப்படின்னா, நம்ம முதல்ல இதுவரை யாரும் போதைக்கு போகாம இருப்பாங்கல்ல, நிறைய நம்ம பசங்களை இயற்கை பிடிச்சதெல்லாம் இதுவரை இதை எடுத்துக்க மாட்டேங்க முதல்ல. அப்போ நம்ம இன்னும் அடிக்க கூடாது, போதை குழப்ப கூடாது. யாரும் சொன்னாலே அப்படி இருந்தா ஃபண்டா ஜாலிதா டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லுவாங்க. நம்ம எனக்கு வேண்டாம் சொல்லணும். யாரும் போதைக்கு போயிருப்பாங்கல்ல, எடுத்துருப்பாங்கல்ல, கூலி போ கஜாவை இப்போ எடுத்துட்டு வந்து செய்யணும். ஏப்பா இனி எனக்கு வேண்டாம் சொல்லணும், நிறுத்த வேண்டும். இப்ப முதல்ல நுழையக்கூடாது, போகக்கூடாது. அப்படி போனாலும் என்ன செய்யணும், நிறுத்தி விட வேண்டும். மூன்றாவது கட்டம் என்னன்னா, சில எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நிறுத்த முடியாது. ஐயோ எனக்கு பழகி போச்சு, எப்படி நிறுத்தம் தெரியல, முடியலையே. அவங்க என்ன செய்ய வேண்டும், சிகிச்சை எடுக்க வேண்டும். இதில் கவுன்சிலிங் எல்லாம் வெற்றி என்ன செய்ய நலம் பெறலாம். அப்படி சிகிச்சை எடுத்தாலும் இந்த போதை மூலம் இருந்தே இருக்கும், வேணும் தூண்டிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், அவர்கள் பராமரிப்பு பெற வேண்டும். கவுன்சிலிங் எல்லாம் தொடர்ந்து பராமரிப்பு வேண்டும். இப்படி போதைக்கு நுழையாமல் நுழைந்தவர்கள் அதை நிறுத்தியவர்களை தொடர்ந்து பராமரிப்பு பெற அப்படி பார்க்கும்போது ஒரு போதையில்லா சமுதாயம் நிச்சயமாக வளர்ந்துடும். நம்ம போதை வேண்டாம் சொல்றோம், இனி யாராவது நிறுத்துறோம், நிறுத்த முடியாத சிகிச்சை எடுக்கிறோம், சிகிச்சை எடுக்கிறோம், தொடர்ந்து பராமரிப்பு பெறுகிறோம். அப்படி ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாக்குவோம். அனைவருக்கும் வணக்கம். அஞ்சோடு சொல்லி பிரம்மகுமரி தான் நான் ஒரு கப்பல் மாலுமியாக 26 வருடம் கப்பலில் பணிபுரிந்து, கப்பலில் போதை பொருட்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நான் எடுத்தது ஆல்கஹால். அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஃபாதர் சொன்ன மாதிரி டெஸ்டிங் விழா கொண்டாட்டம், தீபாவளி கிறிஸ்துமஸ் இப்படித்தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். கடைசியில அதுல மீள முடியாம கடைசியில போதைக்கு அடிமையாகி கப்பல் வாழ்க்கையும் போய் அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டோரம் ஹெல்மெட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே குத்துவரும் குலைவருமாக ரோசோரம் அடிபட்டு கிடந்தேன். அதுக்கப்புறமா என்னை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கு 16 வருஷம் போதையை தவிர்த்து வாழ்க்கிறேன். நான் சிகிச்சை எடுத்தேன். ஏசை போதனை நல்ல பணியில 21 நாள் தங்கி சிகிச்சை எடுப்பதால அதுக்கப்புறம் தொடர் பயிற்சியாக 17 வருஷம் நானும் தந்தை நெல்சன் அவர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளி கல்லூரி பல இடங்கள் கடற்கரை 44 ஊர்கள் அனைத்துக்கும் நாங்கள் சென்றிருக்கிறோம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஹைபி மோகிரமலை மாறாமலை அங்குள்ள பழங்குடி மக்களுக்கு நாங்கள் போதையை குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இப்படி பாலாறு கூட பல இடங்களில் போய் இன்னைக்கு இந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி. போதை விழிப்புணர்வுக்கு ஒருங்கிணைக்கின்ற நம்முடைய மாவட்டத்தின் குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவை துறை சார்பாக மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்க அதிகாரியாக இருக்கிற சகிதா மாணவ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்கள் இப்போது நமக்கு ஒரு சின்ன செய்தியை, விழிப்புணர்வு செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எதுக்கு வந்திருக்கிறோம்? எங்களுக்கெல்லாம் ஒரு கவலை, எங்க இளம் பெண்கள் நல்ல முறையில போதை எந்த ஊர்களையும் போகாம நல்ல குழந்தைகளாக நல்ல சிட்டிசனாக நம்ம நாட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்ம அனைவர்களுக்கும் நம்ம நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நம்ம நல்லா இருக்கணும், சரியா? அதனால நம்ம நிறைய அட்ராக்ஷன் பண்ணுவாங்க, நிறைய பொருள் எல்லாம் காட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி நம்மளை சீக்கிரம் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுல எல்லாம் நம்ம ஆசை காட்டியெல்லாம் நம்மள கூப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், இதுல எதுவுமே கண்டுக்காம நம்மளுடைய முன்னேற்றம், நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல குழந்தைகளா, நம்ம ஊருக்கு நல்ல பிள்ளைங்களா, நம்ம சமுதாயத்துக்கு நல்லவங்களா, நம்ம ஒரு சிறந்த ஒரு இது நம்மளுடைய நமக்கு கடவுள் எப்படி நம்ம குழந்தைகளா படிச்சு நல்ல இதா நம்ம ஒரு இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் சிறந்த ஒரு குழந்தையா நம்ம நாளைக்கு வரணும். எல்லாரும் படிச்சு நமது அரசு நிறைய குழந்தைகளை படிக்கிறதுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கும் நிறைய பல திட்டங்களை எல்லாம் நம்ம இது பண்ணி நிறைய பொன்னான திட்டங்கள் நிறைய வாய்ப்புகள் நம்ம நிறைய கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு சிறந்த ஒரு குடிமகனா நம்ம எதிர்காலத்துல வரணும். நம்ம வீட்டுல நம்ம இது மாதிரி யாராவது நம்ம போதையில அடிமையா இருந்தாலோ போதைப் பொருளுக்கு இது பண்ணி இருந்தாலோ பக்கத்துல இருந்தாலோ அவர்களுக்கு நம்ம அவளையும் மீட்டு நம்ம ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு குடிமகனா கொண்டு வரதுக்கு நம்மளும் உதவி பண்ணணும். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். என்ன சொல்லணும், இதோட தீமைகள் எப்படி, இது எந்தெந்த கஷ்டப்படுவோம், போதையினால நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், ஊருக்கு தெரியப்படுத்தணும். இன்னைக்கு சர்வதேச அளவுல போதைப் பொருட்கள் எதிர்ப்பு
இன்னைக்கு நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். இந்த இதை வந்து நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நமது ஃபாதர் வந்து இன்னைக்கு 32 இடத்துலையும் எங்களோட இணைந்து அவங்களோட சீரிய முயற்சினால நிறைய எல்லா குழுக்கள்லையும் சொல்லி இன்னைக்கு ஒரு நம்ம மாவட்டம் முழுக்க ஒரு இந்த சிறந்த ஒரு ஜோதி ஓட்டத்தை வந்து அனைத்து ஏற்பாடையும் நிறைய நாளா பண்ணிட்டு இன்னைக்கு முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. நமது மாண்புமிகு அமைச்சரும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்றும் பிற உயர் அலுவலர்கள் அனைவரும் இன்னைக்கு வராங்க. நம்மளோட இந்த ஜோதியை வந்து பெற்றுக்கொள்ளும் நிறைவு நிகழ்ச்சிக்கு நம்ம ஒவ்வொரு இதுலையும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு குழந்தைகள் வந்து ரொம்ப முன்னெடுப்பா இருக்கிறாங்க. குழந்தைகள் வந்து இந்த பிஞ்சு வயசுல நம்மளோட எந்த ஒரு தாக்கத்திலையும் ஏற்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு போதைப் பொருட்களால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து அடுத்த அரசு அலுவலர்களுக்கும் உரிய முறையில வந்து எங்களை கண்காணித்து எங்களை வழிநடத்தி சொல்றாங்க. எல்லாமே நம்ம குழந்தைகளுக்காக வேண்டிதான், வேற யாருக்காக வேண்டிய எந்த இதுவும் கிடையாது. அதனால நம்ம அனைவரும் வந்து போதையை தவிர்ப்போம். நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கம். பொதுவா எல்லாருமே வந்துட்டு குடிகாரனா முதல்ல ஆகிறது இல்லை. ஒரு இழுப்பு இல்லடா, சிகரெட்டை கையில கொடுத்துட்டு ஒரு இழுப்பு இல்லடா, அதுதான் ஆரம்பம். ஒரு பெக்கடிதான், அதுதான் ஆரம்பம். இன்னைக்கு நாட்டுல நிறைய போதை பொருள்கள் வந்துட்டு இருக்கு. நாங்க இன்னைக்கு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு ஒருங்கிணைச்சு உங்களுக்கு பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் வந்து நிக்காங்கன்னா சின்ன பசங்க அந்த இதுக்குள்ளால போயிடக்கூடாது சொல்ற ஒரு தாக்கம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த போதை எல்லாமே புயலையா இருக்கலாம், பாக்கா இருக்கலாம், எதுக்குமே உள்ள அடிக்ட் ஆகிடக்கூடாது. அப்ப உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க செய்யக்கூடியது படிச்சு வாழ்க்கையில முன்னேறி அவங்க கவனிக்கிறது. நீங்க இந்த போதைக்குள்ளால போயிட்டீங்கன்னா அம்மா அப்பா எல்லாரையும் மறந்துடுவீங்க. யாரும் இந்த ஊருக்கு, உலகத்துக்கு, இந்த நாட்டுக்கு புரோஜனம் இல்லாம ஆயிருவீங்க. எந்த போதை இருக்கும் அடிக்ட் ஆகிறாங்க. தயவு செய்து இன்று ஜூன் 26 உலக போதை விழிப்புணர்வு தினம். இந்த தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 31 இடங்களில் இன்று போதை ஓட்டம் பாராட்டு புறப்பட்டு தலைநகரான நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கில் அங்கு வந்து நிறைவு பெறும். இந்த போதை ஓட்டமானது கன்னியாகுமரி காட்டுப்பட்டவர்கள் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கில் ஓடுவதற்கு தயாராக ஓட்டத்தை துவங்கி வைப்பவர் மாநில அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சாதிக்க இருக்கிறார்கள், நம்பியிருக்கிறார்கள். இப்போது சிறிது நேரத்தில் இந்த போதை ஓட்டமானது ஆரம்பமாகிறது. இந்த அருமையான நிகழ்விலே நம்முடைய மாவட்டத்தின் பெருமை, இந்த மாவட்டத்தினுடைய மகுடம் என்று சொல்கிற அளவிலே சிறப்பான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு மனோ தகராஜ் அவர்கள் இந்த மலையில் காலையில் பல பணிகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சமுதாயத்தின் போதையை விரட்டுவதுதான் முதன்மை பணி என்று எப்படி காந்தியடிகள் அவர்கள் சொன்னாரோ அந்த காந்தியுடைய புண்ணிய பூமியிலே அவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் அவர்கள் இந்த போதை விழிப்புணர்வு தினத்திலே நமக்கு அரசு செய்தியாக சிறப்பு செய்தியை வழங்குவார்கள். தமிழக அரசின் குழந்தைகள் நலன் துறையினுடைய சார்பில் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம அன்புக்குரிய பங்கு தந்தை நெல்சன் அவர்கள், அது வந்து ராஜாஸ் நிறுவனங்களுடைய அன்புக்குரிய தலைவர் டாக்டர் ஜேக்கப் ராஜா அவர்கள், அன்புக்குரிய அண்ணன் குமரி ஸ்டீபன் அவர்கள், அன்புக்குரிய தம்பி பூதலிங்கம் உள்ளிட்ட நண்பர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், குழுவில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணல் காந்தியடிகள் அவருடைய நினைவு மண்டபத்திற்கு முன்னால்
பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு மண்டபத்துக்கு அருகில் நின்று கொண்டு ஒரு மகத்தான பணியை இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் முன்னெடுத்து இருக்கிறார்கள். போதை என்பது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதனுடைய தாக்கம் நம்முடைய நாட்டில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இளைய சமூகம் போதை பழக்க வழக்கங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதனால் தங்கள் எதிர்காலத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்க முடிகிறது. இன்னும் நான் சொல்லுவேன் என்று சொன்னால், பல்வேறு கிராமங்களுக்கு நாம் செல்லுகிற நேரத்தில் பலர் தங்களுடைய உயிரை இழந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் மத்தியில முறையான பிரச்சாரங்கள் கொண்டு சென்று அதை புரிய வைத்து அவங்களோட ஒரு கலாச்சாரம் போன்று இருக்கக்கூடிய ஒன்றை நாம் மக்களுடைய ஆதரவோடு தான் முறியடிக்க முடியும் என்பதுதான் உண்மையான அதனுடைய புரிதலாக இருக்க முடியும். எனவே அந்த வகையில் இதை பற்றிய ஒரு சரியான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கடமை. நம்முடைய நெல்சன் அவர்கள் தொடர்ந்து இதற்காக பல முன்னெடுப்புகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அதுபோன்று இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கவுன்சிலிங் போன்றவற்றையும் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொடர் முயற்சி என்பது இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. அதை நாம் எல்லோரும் இணைந்து தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த போதை பிரச்சனையிலிருந்து இளைய தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது மக்கள் பங்களிப்போடு ஒவ்வொரு மக்களும் இது தங்களுடைய சமூக கடமை என்ற உணர்வோடு அதை முன்னெடுத்தால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து அந்த தாரக மந்திரத்தோடு இன்றைக்கு இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி வைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய குழந்தைகள் நலத்துறைக்கும் இவருடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். மிகவும் அருமையாக விழிப்புணர்வு உரையை வழங்கிய நம்முடைய மாவட்டத்தில் பெருமையாக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பல்வேறு அமைச்சர் திருமிகு மனோகரன் அவர்களை வாழ்த்துகிறோம். இப்போது ஒரு வெளியீடு வேண்டாமே போது என்ற புத்தகத்தை இப்போது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வெளியிட அதை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அறவருடைய பொறுப்பாளர் அதிகாரி அவர்கள் பெற்றுக் கொள்வார். இப்போது போதையும் தடுப்போம் குடும்பமாய் ஏன்னா போதிய குடும்பங்களை தான் சீரழிக்கிறது. எனவே இந்த குடும்பங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக நாம் இணைந்து அருமையான ஒரு விழிப்புணர்வு நோட்டீஸ் கோஷம் எல்லாம் அடங்கி கோவிலில் உறுதிமொழி அடங்கி கொண்டு வச்சிருக்கோம். அதை இப்போது நம்முடைய அமைச்சர் வெளியிட அதை ஜோசப் ராஜா டென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய தலைவர் பெற்றுக் கொள்கிறார். இப்போது இந்த ஆண்டுக்கான அருமையான லட்சணை போதை விழிப்புணர்வுக்கான லட்சணை போதையை தவிர்க்க குடும்பமாய் இதுல பாத்தீங்கன்னா போதை சம்பந்தமா இருக்குது. நாங்கள் QR கோட் வச்சிருக்கோம். குறும்படங்கள் விழிப்புணர்வு பாடல்கள் புத்தகங்கள் எல்லாம் வழியா கிடைக்கலாம். இதை இப்போது நம்முடைய குமரி மண்ணிலே அருமையான மகத்தான சீரி பணியாற்றுகின்ற குமரி ஸ்டீபன் அவர்களை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். இப்போது ஒரு பையன் உண்மையில நடந்த கதை எங்களுடைய சிகிச்சை வரும்போதைய பையன் சொன்னது, அப்பா குடிக்காதுங்கப்பா
ஏப்பா குடிக்கிறீங்க சொல்லுங்க. நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட்டு நம்முடைய அரசோடு இருந்து பண்ணிருக்கோம். இதை சமூக ஆர்வலர் இந்த பகுதியில் எல்லாம் ஏற்பாடு செய்து எல்லாத்தையும் சிறப்பாக பார்த்து ஒப்பு வைத்திருந்த நம்முடைய சிறில் அவர்களிடம் அதை வழங்க போடும். இறுதியாக எல்லாருக்கும் அங்கு கொடுத்து நடக்கக்கூடிய அந்த அவங்க அரங்கத்தில் வைத்து பெரிதாக எல்லாரும் கொடுக்க போறோம். அரங்க வெளியிட இருக்கிறோம். போதை விழிப்புணர்வு என்பதை புகை நமக்கு பகை என்பதை இப்போது வெளியிடுகிறார்கள். அதை இப்போது சமூகத்தில் ரொம்ப அக்கறை உள்ளவர்கள் எல்லா பொது நிகழ்வுகளும் எல்லா நிகழ்வும் பார்க்கலாம். வெரி குட், பாராட்டுகள். வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம். எது வேண்டாம்? எது வேண்டாம்? போதை வேண்டாம். அங்கு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைவர் உலகாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகம், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு மூலம் போதைப் பொருட்களை தடுக்க முடியும். தாண்டி போங்க. குடும்பங்களை காப்போம், காப்போம் காப்போம் குடும்பங்களை காப்போம். தவிர்ப்போம் தவிர்ப்போம் போதையை தவிர்ப்போம். காப்போம் காப்போம். கணேஷ் வேண்டாம், எது வேண்டாம்? போதை வேண்டாம், எது வேண்டாம்? போதை வேண்டாம்.
வேண்டாம் வேண்டாம் கூலி வேண்டாம் 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 கஞ்சா வேண்டாம்